இன்றைக்கான சமையல் என்ன பார்த்தீங்கன்னா எறா பிரியாணி. ஸோ எறா பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக செய்ய போகிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பைசியாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு எறா பிரியாணி. ஸோ எறா பிரியாணி செய்யறதுக்கு நமக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கறிப்பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் லைட்டாக கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிடணும். நல்லா எண்ணெய் காஞ்சி நல்லா கறிப்பட்டெலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நம்ம பச்சை மிளகாயை ஒரே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாத்தையுமே நல்லா அதில் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா போட்டு நல்லா ட்ரை ஆகணும். அதுவும் ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலராக ஆகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு நம்ம வந்து அம்மியில் அரைச்சோம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எறாவை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த எறாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம லெமனை கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த லெமனை வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தயிர் எல்லாத்தையும் தயிர்லாம் ஊற்றி காரத்தூள் லைட்டாக காரத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள், சிக்கன் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா அது ஊறணும். ஊறும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே அதில் இந்த எறாவில் இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லாவே இருக்கும். நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாத்திரத்தில் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எறாவை அதில் போடலாம். நல்லா எறாவை கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாம். மிக்ஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் நம்ம மசாலாலாம் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் தூள் கொஞ்சம் லைட்டாக நல்லா போட்டுக்கலாம். காரத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு காரம் போட்டுங்க. நம்ம மீடியமாக தான் காரம் போட்டு அதில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். அதில் இருக்க தண்ணிலாம் வந்து இறங்கி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு உங்களுக்கு ஒரு மீடியமான அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. நம்ம வந்து ஒரு 1/2 kg தான் செய்ய போகிறோம். தண்ணி வந்து திரும்ப ஊற்றிக்கணும். நம்ம அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருந்தோம். அதை ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சா தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு சீக்கிரமாக வந்துடும். அதுமாதிரி நல்லா ஊற வச்சிருந்தோம். அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம போட்டுட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா திட்டமாக தான் ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. திரும்பி திறந்து பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காமல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு திருப்பி மூடிடணும். அடி பிடிக்கக்கூடாது. அதனால தான் நம்ம கிண்டி விட்டோம். மேக்ஸிமம் அடி பிடிக்காது. நம்ம அடுப்பு செய்யலாம் அடி பிடிக்கும். அதனால் கிண்டி விட்டணும். கிண்டி விட்டு திருப்பி பிளேட் போட்டு அதை நம்ம மூடிடணும். மூடி திறந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அது போடுற முந்திரி எறாலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உடையில் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க.